டைரக்டர் இருக்கீங்க சார், எப்படி குரல் கொடுக்காம பார்த்தீங்களா? ரொம்ப நன்றிப்பா. சரி, படத்துக்குள்ள வந்துடும். மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையத்தின் நண்பர்கள், பிஆர்ஓ ஜான் சார் அனைவருக்கும் நன்றி. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர். நான் தயவுசெய்து இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் ராம், அப்துல்லா, ஆண்டனி இந்த படக்குழுவினருக்கு தான் போய் சேரும். தம்பி, குறுக்க பேசினா கண்டென்ட் வராது, பரவாயில்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ஒன்று கிளியர் பண்ணிடுறேன். மோடின்னு சொன்னாங்களா, அதெல்லாம் நாங்களாம் இதை செட் பண்ணல சார், சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கா இல்லைவா, நீங்கள் யதார்த்தமாக பதார்த்தமாக சொல்லிட்டு போயிடுங்க. நாம் கோர்ட்டு கேஸ் போயிட்டு இதுக்கு இது இல்லை. அதனால் அதுக்கும் எனக்கும் எதுவும் சம்மந்தம் எதுவும் இல்லை. இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 9 அது ஆரம்பிச்சிருச்சு. என் சித்தி பையன் அவன்கிட்ட கேட்டேன், அவன் பேர் ராம். அவன்கிட்ட கேட்டேன், ராம யாருப்பா ஓட்டு போடலாம் அப்படின்னா அவன் ஒரு பேர் சொன்னான். அதுக்கப்புறம் என் பக்கத்து வீட்டு பையன் அந்த தம்பிகிட்ட கேட்டான், அப்துல்லா யாருப்பா ஓட்டு போடலாம் அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், அவன் ஒரு பேரை சொன்னான். அப்புறம் தயாரிப்பாளர் கிளமன் அவர்களுடைய மகன் ஆண்டனி கிட்ட கேட்டாங்க, ஆண்டனி தம்பி யாருக்கா ஓட்டு போடலாம் அப்படின்னு. அவங்க 3 பேர் சொன்னது இதே மாதிரி தான் நானும் கூட அவன் வந்து ஒரு நேரத்தில் பைத்தியம் சொல்லி கமெண்ட் பண்ணான். நீங்க அவன் எங்கோ போயிட்டான்பா, நீங்க லட்சத்துல சம்பளம் வாங்குற அளவுக்கு போயிட்டான். அப்போ இந்த 3 பேர்த்தையும் நான் கேட்டேன். யார்கிட்ட? ராமுட்டையும் கேட்டேன், அப்துல்லாட்டையும் கேட்டேன், ஆண்டனிகிட்டையும் கேட்டேன். என்னடா தம்பி, இந்த தம்பியை வந்து எல்லாரும் திட்டுறாங்க, எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட சொல்றீங்க அப்படின்னு. நான் இதே மாதிரி தான் ஹவுசிங் போர்டு கீழே நின்று நாங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து எங்களை நீ எங்கே உருப்பிட போற பைத்தியம் அப்படிலாம் சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க. அப்போ முடிவு பண்ணான், இவனை என் தலைவனாக ஏற்றுக்கிட்டு அடிச்சு தோல் கிளப்பி போயிட்டே இருந்தாங்க. பிக் பாஸுக்கு போன மாதிரி இதுவும் இந்த படமும் நல்லா பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதாங்க உண்மை. ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். நம்ம அதை வச்சு அவர் நல்லவரா கெட்டவரா முடிவு பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு சொல்றேன், அந்த பிக் பாஸ்ல அந்த தம்பி ஒண்ணு யாரு வாட்டர்மெலன் ஒண்ணு வின்னர் ஆவா இல்ல ரன்னர் ஆவா, நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா அவன் வந்து முடிவு பண்ணிட்டான், நம்மளை வந்து எவ்வளவுதான் திட்டினாலும் திண்டுக்கல்லு குட்டுக்கல்லு அப்படின்னு. ஸோ இது வந்து நான் பிக் பாஸுக்காக அப்படின்னு சொல்லவில்லை. இப்படி அது படத்தை பற்றி தானே பேசுறேன். அப்படி இந்த ராம், அப்துல்லா, ஆண்டனி இவங்க எல்லாரும் எப்படி பிக் பாஸை பார்த்து நல்லா என்ஜாய் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த ராம், அப்துல்லா, ஆண்டனி அந்த படத்தையும் பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி நம்ம ஜாவா சுந்தரேசன் வணக்கம். நீங்கள் பேர் மாற்றினதுக்கப்புறம் முன்ன இருந்ததை விட நல்லா பிரபலமாயிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த நேரத்தில் சிம்புதேவன் சாருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஜாவா சுந்தரேசன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை கொடுத்து இன்னமும் புகழ் அடைய வச்சிருக்காரு. அதே மாதிரி சிம்புதேவன் சார், நீங்களும் எனக்கு வேற ஒரு பேர் வச்சு மாற்றி கூப்பிடணும் சார்.
ஏன்னாக்க கூல் சுரேஷ்ன்றத நிறைய பேர் கமெண்ட்ல வேற வேற மாற்றி கூப்பிடுறாங்க. அதனால நீங்களே அந்த கூக்கு பதிலாக வேற வேற வார்த்தையா போட்டுறாங்களா, தமிழ்ல இல்லாத அகராதியில் இல்ல வார்த்தையெல்லாம் போட்டுறாங்க. அதனால சிம்புதேவன் சார், எனக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு பேரா வைக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் சொல்ல டைம் இல்லை, உங்களை பற்றி தான். சரி, அப்புறம் பேச விட்டுறேன், நான் பேச போறது விட்டுறேன். ஆனா ஒண்ணு சவுந்தர், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. நீங்க வந்து கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் அப்படின்னு ஒரு மன்றம் வச்சு சில விஷயங்கள் பண்ணிட்டு வரீங்க. அதே மாதிரி நான் வந்து மரக்கன்றெல்லாம் கூட நட்டுட்டு வரேன். அதனால நானும் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னாப்ப நான் அன்னைக்கு ஏதோ ஒன்று நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு தான் தெரியுது அதோட அர்த்தம். ஏன்னா நான் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுவோம், 2-3 ஆட்டோவில் தான் ஆள் ஊட்டிட்டு வருவேன். ஆனால் நீங்கள் பஸ் வச்சு பழக்கலாம். இது வந்து நமக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படுறதுதான். அதே மாதிரி என் நண்பன் தீனா, உண்மையிலே சொல்றாங்க, எப்படி எம்என் நம்பியா ஐயா அவர்களை நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஐயோ இவரா அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுவோம். ஆனால் நிஜத்துல அப்படி ஒரு உன்னதமான நம்பிக்கையுடைய ஒரு பண்பான மனிதர். அப்படிதான் அவன் தீனா அவர்களை பார்க்கிறோம். தீனா, நீ கருப்பா இருந்தாலும் உன்னுடைய மனசு வெள்ளை தீனா. நீ கருப்பா இருந்தாலும் நீ போட்டிருக்க சட்டை வெள்ளதினா. நீ படத்துல வந்து வில்லனா இருந்தாலும் நிஜத்துல நீ நல்லவன். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நீ பண்ற விஷயங்கள், நீ பேசுற விஷயங்கள் எல்லாமே நான் கவனிச்சுட்டு தான் வரேன். உனக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி தயாரிப்பாளர் கிளமன் சார் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கூல் சுரேஷ் சொன்னோட நான் வரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. அது வரேன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் என்னன்னாக்க, அவர் அடுத்த படம் எடுக்கிறாரு, அதில் நான் ஹீரோவாக நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையிலேயே நான் அதுக்காக தான் வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் அதே வார்த்தை தான் அவர் உதயாபிரதாவும் சொல்கிறாரு, எனக்கு அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அப்போ இதில் நிறையா பேரும் சொல்லி கூப்பிட்டீங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் உங்களுடைய நல்ல மனதிற்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். அதே மாதிரி ஜெயவேல் சார் இயக்குனர், எப்படி ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்ற ஒரு ஆர்வத்தில் ஹாஸ்பிட்டல் வாசலில் நின்று பரபரப்பாக இருக்குமோ அதே பரபரப்பு இப்போ உங்கள்கிட்ட இருக்குது. இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் தான் நீங்கள் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பேரரசு சார் அவங்க வந்து உங்களுக்கு சில அட்வைஸ் பண்ணாங்க. அதை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ நம்ம ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு போகிற அந்த இந்த மாதிரி ஏதோ குறிப்பாக பேசிட்டு வந்துடும் அப்படி இல்லாமல் அந்த புதிய இயக்குனருக்கு பல அறிவுரைகள் சொல்லி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னாக்க அவருக்கு தான் தெரியும், அவர் சாதாரணமானவர் இல்லை. மாங்காய் வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் எண்ணெய் வெட்டுறதுக்கும் ஒன்றா வெட்டுறதுக்கும் அருவா செஞ்ச கை அது. அதனால அவங்கள மாதிரி நல்ல உள்ளங்கள் உங்களை வாழ்ந்ததுல ரொம்ப சந்தோஷம். அதோட பர்சனலாக எனக்கு இன்னொன்று என்னன்னாக்க, நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். நான் எதாச்சியாக பேரரசு சாரோட இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்குறேன். அவர் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு இன்ஸ்டாகிராமில். சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு என்னை ஃபாலோ பண்ணுற ஒரே மனிதர் அவர் தான் நினைக்கிறேன். அதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். சரிங்களா? நான் அப்போ நினச்சேன், அடடா நான் மொத்தமாக ஒரு 4 பேர் தான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறது. என் நண்பன் சந்தானம், சிம்பு, அப்புறம் லெஜண்ட், நான் ரசிகர் மன்றத்தில் இருந்த லெஜண்ட் அவர்கள். அதன் பிறகு நான் தெய்வமாக மதிக்கக்கூடிய பேரரசு சார் தான். ஒரு அஜித் சார், விஜய் சார், கேப்டன் சார், இப்படி பல ஜாம்பவான்களை இயக்கிய அந்த இயக்குனர் என்ன ஃபாலோ பண்ணாரு அப்படின்றப்ப, சார் உங்களை பாதம் தொட்டு வணங்குகிறேன் சார். ஏன்னா இது வந்து ஏதோ நான் அவர் பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல வரல, அவரோட குணத்தை இது வந்து வெளியில தெரிய வைக்குது அப்படின்றதுக்காக சொல்றேன். நேரங்காலம் கருதி போதுமா இந்த பேசலாம், போதுமா இன்னும் மட்டும் சொல்லிடுறேன். எஸ்ஆர் பிரபாகர் சார், உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சார். எதுக்கு அப்படின்னாக்க, நான் ஒரு படம் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கேன். அந்த படத்தில் வந்து ஒரு மாண்டேஜ் சாங் வருது. அப்போ வந்து அந்த இயக்குனர் என்கிட்ட சொன்னார், சுந்தரபாண்டியனில் வரும்ல பஸ்ஸில் போகும்போது மாண்டேஜ், டிக்கெட் எதுவும் மாண்டேஜ், அந்த மாதிரி மாண்டேஜ் சாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்க, இப்போ வரும் இயக்குனருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கீங்க. நன்றி 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 சார். இன்னும் நிறைய பேர். அப்புறம் பொன்ராம் சார், அவ்வளோதான் முடிச்சிடப்பா. பொன்ராம் சார், நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது. என்னன்னாக்க, எனக்கு தெரிஞ்சு 15-20 வருஷமா சாரை தெரியும். இது வரைக்கும் நான் எந்த படத்துலையும் பயன்படுத்தவே இல்லை. நானும் விடாமல் அவருக்கு
கஜினி முகமது மாதிரி விடாமல் அவர்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு படத்துக்கு சொல்லுவார், இதில் கண்டிப்பாக இருக்குங்க, இப்போ என்ன கெட்டப்பில் இருக்குங்க, ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவார். பார்த்துட்டு அதோட அது கேட்ட மாதிரி இல்லை பாருங்க. இதுக்கு எவ்வளோ கைத்தட்டல். இதுக்கு இந்த கைத்தட்டலுக்காகவே, உங்களுக்காகவே, கேப்டனுக்காகவே உங்களோட அடுத்த படத்துக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணி தூள் கிளம்புறேன் சார். சரிங்களா? அப்புறம் அவ்வளோதான். வேறு யாரும் மணி சார், கதையின் நாயகனாகவும் தயாரிப்பாளராக இருக்கும் மணி சார், நீங்கள் வாழ்த்த வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஓகே, அவ்வளோதான், எல்லாரையும் பேசியாச்சு. அப்புறம் கடைசியாக இன்னொரு விஷயம், எனது நண்பர் ஸ்டண்ட் மாஸ்டர், இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் சுரேஷ் அவர்கள், அவர்கிட்ட வந்து எங்கள் பேர், ஏன்னா அவர் அசிஸ்டண்டாக இருக்கும்போது தளபதி தினேஷ் மாஸ்டர் அவரோட அசிஸ்டண்ட்டுங்க அவங்களாம் ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ணவர். அப்போ அவர் வந்து சொன்னார், நான் வந்து இதில் மாஸ்டர் ஆகிட்டேன், பேர் எதுவும் மாற்றிருக்கியாப்பா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லைண்ணா வெறும் சுரேஷ் தான் வச்சுருக்கேன், நீங்களே கூட எதனா பேர் வச்சாலும் ஓகே தானே அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் டக்கு வாங்க, ரெடியாக நிற்கிறார், ஒரே நிமிஷம். இன்று முதல் ஸ்டண்ட் மாஸ்டர் அவர்கள், ஏன்னா மாஸ்டராக இருந்தாங்க ஏதோ ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா, இந்த மாஸ்டர் பேர் வந்து சுரேஷ். இன்று முதல் சூடு சுரேஷ் என்று அழைக்கப்படுவார். உங்களுடைய ஃபைட் எல்லாமே அனல் பறக்கணும். அனல் அரசு மாஸ்டர் ஏற்கனவே இருக்கிறதுனால இன்று முதல் நீங்கள் சூடு சுரேஷ் மாஸ்டர் என்று அழைக்கப்படுவீர்கள். ஓகே, வாழ்த்துக்கள். இன்னும் வேற எதனா பேர் வேணும் அப்படின்னாக்க நம்ம சிம்புதேவன் சார் தான் கேட்கணும், என்கிட்ட பேர் இல்லை. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப ஆசைப்படுறீங்களாவா? தண்ணியில இருக்கும் மீன் நான் லெஜண்டோட இதுதான் தம்பி. நன்றி நன்றி தம்பி, ஓகே முடிஞ்சது. நன்றி 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 நன்றி. எஸ்டிஆர் காவா வெந்து தடித்த காடு எஸ்டிஆர் தீபாவளி முடிச்சு ரொம்ப நன்றி. அடுத்ததாக நடிகர் சௌந்தரராஜன். மக்களுக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் கலைஞர் சாம்பாவன்களுக்கும், புது திரைக்கலைஞர்களுக்கும், என்னுடன் பணிபுரிந்த டெக்னீஷியன் அனைவருக்கும் சிறப்பு வணக்கம். இன்னைக்கு நான் நினைக்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் என்னோட குருநாதர் சுந்தரபாண்டியன் டைரக்டர் எஸ்.ஆர். பிரபாகரன். நான் இப்போ இந்த படம் 45 படமா என்னன்னு இன்னைக்கு சரியா தெரியல. இருந்தாலும் நான் எந்த ஊருக்கு போனாலும் இல்லை எந்த வெளிநாடு போனாலும் என்னை முதல்ல சொல்றது நீங்கள் சுந்தரபாண்டியன் நடிச்சப்போ தான் என்னை அடையாளப்படுத்துவாங்க. ஸோ சுந்தரபாண்டியன் அந்த படத்தில் நடிச்சதுனால தான் இன்னும் இந்த நடிகனாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். அது எப்பவுமே அவர் சுந்தரபாண்டியன் பார்த்துட்டு வருத்தப்பட வழிபசனம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ எத்தனை படங்கள் பண்ணாலும் என்னை இன்னமும் ஒரு நடிகனா மக்கள் சொல்லி என்னை வாழ்த்துற படங்கள் சுந்தரபாண்டியன், வருத்தப்படாத வழிபசங்கம், ஜிகர் தண்டா, தர்மதுரை. நிறைய சொல்லுவாங்க, நான் நடிச்ச ஹீரோவா நடிச்ச படங்களுக்கு சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படங்கள் இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னமும் என்னை நான் நடிகனா சொல்றேன். எனக்கு தெரியல, நடிகனா என்னை கனெக்ட் பண்றாங்க. பண்ணவனுக்கு எனக்கு நன்றி. பேரரசு அண்ணன் அவருக்கு ஒரு வாட்டி கைத்தட்டுன்னு ஆசைப்படுறேன். எந்த படம் ஆனாலும் யார் வந்தாலும் அவர் மதிச்சு கூப்பிட்டா வந்து அந்த படத்துக்காக பேசி சப்போர்ட் பண்ணிட்டு போறது, அது உயர்ந்த உள்ளம். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இயக்குநர்களுக்காக ஒரு மிகப்பெரிய தூண்கள்ல அவர் ஒரு மிகப்பெரிய தூண். இந்த இயக்குனருக்கும் ஒரு இயக்குனர் கார்டு வாங்கி கொடுக்கும் போது அவர்கிட்ட தான் போனோம். அண்ணா வந்து செஞ்சு கொடுத்தாங்க. முன்ன பின்ன இருந்தா கூட எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அவருக்கும் என்னுடைய நன்றி. மதியழகன் அண்ணன் கல்லன் படத்துல நான் அவர் படத்துல நான் வேலை செஞ்சிருக்கேன். அந்த படம் மிகப்பெரிய சர்ச்சைகளை சந்திச்ச போது கூட அதனால பணம் வருமா வராதான்னு கூட ஒரு டவுட் இருக்கும்போது இல்லை நான் படத்தை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி தைரியமா தில்லா பண்ணாரு. அவருக்கு பின்னாடி வேற ஒரு முகம் இருக்கு. அதாவது மிகப்பெரிய தொழிலதிபர், கல்வியாளர். நார்த் இந்தியால நிறைய அவரு பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அவருடைய கனவு சினிமா எடுக்கிறது. அவர் கனவு சினிமா, நல்ல சினிமாவை மக்களுக்கு கொடுக்கணுன்றது. அவர் வந்து வாழ்த்துறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்க. அண்ட் என் அண்ணன் கூட பழகாத அண்ணன் ஏ உதயா, அவர் தான் இந்த படத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு, சவுந்தர் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி. இந்த படம் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. இந்த படம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. 1.5 வருஷமா எடுத்து கொடுத்தாச்சு. கடைசியில் என்னோட போர்ஷன் மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எடுக்கணுன்றதுக்காக யாரை வச்சு பண்ணலாம்னு சொல்லும்போது சவுந்தர் சொன்னேன், ஓகே சொன்னாரு.
அந்த மனசுக்கும் என்னுடைய நன்றி என்ன. லவ் யூ. அண்ட் உங்களுடைய முன்னிலையில் நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் அதை பேசிதான் ஆகணும். இந்த மேடையை விட்டா கிடைக்காது. ஒரு 2 பேரை நான் மேடையில் கூப்பிடுறேன். இயக்குனரோட சகோதரி அவங்களும் இயக்குனரோட தோழி திருவேடி. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, டைம் இல்லை. கொஞ்சம் மேடைக்கு சீக்கிரம் வாங்க, எங்க இருந்தாலும் மேடைக்கு சீக்கிரம் வாங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க, விழுந்துடாம வாங்க. இவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. சத்தியம். இந்த மனுஷன் இருக்காங்கல்ல, ஒண்ணுமே இருக்காது. எனக்கு ஒரு 10 பேர் கூட்டு வா, எனக்கு ஒரு இது கொண்டு வா, அதை கொண்டு வா, ஆர்டர் பண்ணுவாரு. நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல போகும்போது அவங்கள ஆர்டர், அவங்க பேர் கூட எனக்கு இன்னும் தெரியாது. அக்கான்னா நான் கூப்பிட்டு இருக்கேன். வாங்க முன்னாடி வாங்க, 2 பேர் வாங்க. ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துருக்கலாம். அண்ணா நன்றி. இவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த படம் இன்னைக்கு முழுமை அடைஞ்சிருக்காது. என்ன தப்பா எடுத்தாலும் பரவாயில்ல ஜெயவீர். ஸோ அக்கா, அதனால ஒரு படத்துக்கு எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். டைம் இல்லை. நான் படத்தை பத்தி பேசுறேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதிகாரம் அன்பா இருந்தாலே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அடக்குமுறையா தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதிகாரம் நல்ல வார்த்தையா இல்ல கெட்ட வார்த்தையா? அதிகாரத்தால நல்லது நடந்தா அது நல்ல வார்த்தை, அதிகாரத்தால கெட்டது நடந்தா அது கெட்ட வார்த்தை, கெட்ட விஷயம். இங்க இந்த உலகத்துல 2 பேர் தான் இருக்கான். ஒண்ணு இருக்கிறவன், ஒண்ணு இல்லாதவன். கொடுக்கிறவன், கேட்கிறவன். இந்த 2 பேர் தான். தெளிவா சொன்னா பணம் இருக்கிறவன், பணம் இல்லாதவன். பதவியில் இருக்கிறவன், பதவியில் இல்லாதவன். ஒருத்தர் கேட்டுட்டே இருக்கான், ஒருத்தர் இல்லைன்னு கத்திட்டே இருக்கான். இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அதிகாரமும் அடக்குமுறையும் தான் அதிகமா போயிட்டு இருக்கு. நான் எல்லாத்தையும் சொல்லல, 100% சொல்லல. நல்லவங்களும் இருக்காங்க. ஆனா நல்லவங்களை தாண்டி போற அளவுக்கு கெட்டவங்களும் வந்துட்டு இருக்காங்க. சமுதாயத்தில் அதிகாரமும் அடக்குமுறையும் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் பண்ற ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து, அதிகார துஷ்பிரயோகம் பண்ற அரசியல்வாதியை எதிர்த்து, அதிகார துஷ்பிரயோகம் பண்ற ஒரு காவல்துறை அதிகாரியை எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் தான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற அரசியல்வாதியையும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற காவல்துறையை எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் தான் ராம் அப்துல்லா ஆண்டனி. இந்த ராம் அப்துல்லா ஆண்டனியும் நீங்க எல்லாமே இருக்கணும்னு சொல்லி உங்க தாழ்மையா கேட்டுக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். எல்லாரும் ட்ரெய்லர் பார்த்துருவீங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பர். ஆனால் எனக்கு ஜெயலலிதா சார் கிட்ட ஒரு டவுட் ரொம்ப நேரமாக கேட்க நினச்சிட்டு இருக்கேன். அந்த சாங் இருக்குல்ல சார், அதில் கியூஆர் கோட் வச்சுருந்தீங்க, அது ஸ்கேன் பண்ணால் என்ன வரும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் கூகுள் பே, ஃபோன்பே இல்லைன்னா நான் ஹோட்டலில் சாப்பிடும் போதெல்லாம் ஸ்கேன் பண்ணுவேன். பட் இதில் என்ன சார் இருக்குது? சரி, புது முயற்சி, நல்லா இருக்குது. படம் பார்த்துட்டு அப்புறமா ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே, விஷயத்துக்கு வரலாம். ராம் அப்துல்லா ஆண்டனி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா சார் எனக்கு கால் பண்ணி சொன்னார். ஜெயலலிதா சார் வந்து ஒரு டைரக்டர், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு லக்கு, அது வந்து ஜெயலலிதா சார், அது அவருக்கே தெரியாது. நான் சொல்கிறேன் விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட் ஷூட்டு 3 மணிக்கு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நிறையா மிஸ்டு கால், ஏகப்பட்ட மிஸ்டு கால். அதனால் அது ஒரு 7 கால் வந்திருக்கு, என்னன்னு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு தான் கால் பண்ணேன். ஹைதராபாத்லேருந்து கால் பண்ணேன். சார் இது மாதிரி ஒரு படம் இருக்குது, என் பையன்லாம் பண்ணுறான், அதில் வந்து ஒரு வில்லன் ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கால். அதுக்கப்புறம் இன்னொரு கால் வந்துச்சு. அது வந்து அனிஷன் ஒரு ப்ரொடியூசர் சார், அவர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டருக்காக கூப்பிடுறாங்க. இது ரெண்டுமே 2 நாளில் நடந்த ஒரு விஷயம். சடனாக வந்துட்டு டிக்கெட் போகும்போது நீங்கள் நேரம் வாங்க சார், நாங்கள் ஹைதராபாத் போனாங்க. நான் லைஃப்பில் ஹைதராபாத் போனதே கிடையாது. மற்ற இடத்துக்கும் போயிருக்கேன், ஹைதராபாத் போனதே இல்லை. அவங்களுக்கு தமிழ் தெரியல, எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். ஆனால் இங்கிலீஷில் அவங்களுக்கு ப்ரொடியூசருக்கு கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னாங்க, நான் இந்த ஃபோட்டோ தான் நான் ஃபஸ்ட்டு நான் அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து சாரோட போஸ்ட்டில் சார் இந்த மாதிரி ஒரு கேமியோ ரோல் இருக்குது, இந்த ராம் அப்துல்லா அப்படிங்கும்போது என்ன ராம் அப்துல்லா அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்புறம் ஷார்ட்டாக வந்து ரா அப்படின்னு சொல்லிட்டேன்.
சார் படம் பேர் வந்து ரா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிச்சு, இந்த ஃபோட்டோ இந்த கெட்டப்பாக காமிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன அங்கே கூப்பிட்டு போயிட்டு எனக்கு ஓகே பண்ணாங்க. ஸோ அதனால டைரக்டர் சாருக்கு ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கு. எனக்கு ஒரு பெரிய ஒரு லக்கு. அது போக கேமராமேன் சார் வந்து லைட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணார். பார்த்து பார்த்து அப்படியே ரசித்து பண்ணார். யாரும் அந்த மூஞ்சி சுழிக்கவே இல்லை. அது நான் ஒரு 4-5 சீன் பண்ணாலும் அழகாக நிதானமாக அவசரமே இல்லாமல் ரொம்ப பொறுமையாக பண்ணார். அதனால கேமராமேன் சார் வாழ்த்துக்கள். இங்கே கூடியிருக்கிற எல்லா டைரக்டர்ஸ் அப்புறம் ப்ரொடியூசர் சார் நான் இன்றைக்கி தான் முதல்ல பார்க்குறேன். உங்கள் முகத்திலே வந்து நிறைய பாசிட்டிவ் இருக்குது. அதனால் நீங்கள் நினைச்சதை விட இந்த படம் வந்து ரொம்ப வெற்றிகரமாக அமையும். அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி மீடியா இருக்காங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து வேற ஒரு சோர்ஸ்லேருந்து நீங்கள் இதுக்கு வந்திருக்கீங்க. பட் இது வந்து உங்களுக்கு ஒரு முதல் முயற்சியாக இருந்தாலும் நாங்கள் யாரும் உங்களை கைவிட மாட்டோம். ஏன்னா நீங்கள் இருந்தால் தான் எங்களுக்கு வாழ்க்கை. அதனால் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம். எல்லாரும் 31ஆம் படம் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாரும் பிடிக்கும். அதே மாதிரி பசங்க 3 பேருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். தம்பிங்களா வாழ்த்துக்கள். ப்ராப்ளஸ். சரி, நேரம் காலவாசம் முடிகிறனால நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அடுத்ததாக லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் இயக்குனர் ஜெயவேல் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் ஏறுறது என்னோட கனவாக இருந்தது. இந்த இடத்துல நான் இப்போ நிற்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒன் அண்ட் ஒன்லி எங்கள் கிளமன் சுரேஷ் சார் மட்டும்தான். அவரோட பேரை நான் கார்டன் போட்டு வச்சுருக்கேன். நான் கடவுளை பார்த்ததில்லை, ஆனால் நான் இப்போ பார்த்துருக்கேன். என்னை நம்பி கதை கேட்டதில்லை, எதுவும் கேட்க மாட்டார். ஜெயவேல் நீ ஜெயிக்கணும், நம்ம திருவள்ளூரில் ஜெயிக்கணும், அவ்வளோதான். எனக்கு எல்லா ஊர்லேயும் ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும்பா அப்படின்னாரு. சார் கதை கேளுங்க சார். வேணாம், எனக்கு கதையும் வேணாம், எதுவும் வேணாம், உனக்கு என்ன தேவை அப்படின்னு. இது பல தடங்களுக்கு அப்புறம் வந்த படம். எவ்வளோ விஷயம் அது சொல்ல டைம் இல்லை, சொல்லக்கூடிய இடமும் கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து, ஒரே ஒரு இது வெற்றி. அந்த வெற்றியை நோக்கி மட்டும்தான் நான் பயணிப்பேன். பல பிரச்சனைக்கு அப்புறமும் ஆர்டிஸ்ட்டை கையில் கொடுத்துட்டு படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து குப்பை, இந்த படத்தை இனி எடுத்தீங்கன்னா நீங்கள் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க ப்ரொடியூசர்கிட்ட. அப்படி இருந்த ஒரே ஒரு கட்ஸா அந்த ஆர்டிஸ்ட்டை என்கிட்ட கொடுத்து இதை குப்பையா கோபுரமா ஆக்கி காட்டுறான்னு சொல்லி என்னை நம்பி இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண கிளமன் சுரேஷ் சாரை எந்த ஜென்மத்துக்கும் மறக்க முடியாது. எஸ்சிஜி சார், பேரர் சார் சொன்ன மாதிரி தாய் தந்தைக்கு அப்புறம் உண்மையிலே நான் வணங்குறேன். உண்மையிலே நான் சொல்கிறேன், எனக்கு எல்லா மொதல் கடவுளும் பிடிக்கும். எங்கள் சுரேஷ் சாரை என் உயிர் இருக்க வரைக்கும் எங்கள் குடும்பம் கடமைப்பட்டிருக்கேன். அடுத்தது எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பம், நான் வறுமை குடும்பத்தில் இருக்கிறவன் தான், ஆனால் நேர்மையாக இருப்பேன். எம்ஜிஆர் சார் புரட்சித் தலைவர் பாடியிருப்பாரு, வறுமையை நினைத்து பயந்து விடாதே, திறமைக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. இந்த படத்தில் நான் திருடாதனால தான் இந்த இடத்துல இருக்கேன். சார் டெய்லி எனக்கு பணம் கொடுப்பாரு, ஏகப்பட்டதெல்லாம் இருக்கும், ஆனால் திருட மாட்டேன். அந்த திருடிந்தா மறுபடியும் நான் பேக் எடுத்துன்னு ஒவ்வொரு ஆஃபீஸாக எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு போயிருப்பேன். ஆனால் உண்மையாக இருந்தது காரணம், இங்கே என்ன மக்களாக நீங்களும் எனக்கு சார் என்னை நிற்க வச்சு எனக்கு பெருமை செஞ்சுருக்காரு. இதுக்கு மேலே நான் என்ன சொல்றதுல என் கூட உடச்சி கேமராமேன் சார் எல்லாருமே வந்து யாரையும் மறக்க முடியாது. எடிட்டர் எனக்கு கூட பிறந்த தம்பி போல, எனக்கு அவங்க மட்டும் என் லைஃப்பில் கிடைச்ச எனக்கு பொக்கிஷம். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா கோ டேரக்டர் சார், பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் சார், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ அதே போல் நடிகர்கள் எல்லா நடிகர்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள். ஒன்லி தம்பி போயார் தம்பி தவிர மீதி எல்லா 2 பசங்க புதுசு, நான் புதுசு. ஆனால் எங்களை நம்பி பெரிய 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 நடிகர்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு டப்பிங்னா கூட முடிஞ்சிச்சுன்னா கூட இல்லைப்பா இன்னும் நல்லா எடுத்துக்கப்பான்னு சொல்லி ஏதோ புது டைரக்டர் ஏதோ ஒன்று நம்ம சொல்லிட்டு போகலான்றது கிடையாது. வேற நமக்கு ஐயா இருப்பார். அவர் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே அவர் பிடிச்ச என்னன்னா, ஜெயவேல் நீ கதை சொன்ன பிரகாரம் மட்டும் எடுத்துரு வெற்றினாரு. ஆனால் நான் கதை என்னால் முடிஞ்ச என் சக்திக்கு மீறி நான் எடுத்திருக்கேன். என் படத்தை பற்றி நான் பில்டப் பண்ண விருப்பப்படல. இது மக்களாகியவும் மீடியா ஆகிய நீங்களும் தான் வந்து அன்னைக்கு 31ஆம் தேதி பதில் சொல்லணும். இதுக்கு அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். மக்களுக்கு பிடிச்ச படமாக எடுத்திருக்கேன். அதுதான் ஒரு படம் எடுத்திருக்கேன், நல்ல படம் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். அதை மக்கள் கொண்டாடிட்டாங்கன்னா எனக்கு சார் என்னோட சப்போர்ட் போல இருக்கும். நேரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எவ்வளோ பேர் நான் வாழ்த்த வேண்டியது இருக்குது, நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த மேடை எனக்கு அமைத்து கொடுத்த பிஆர்ஓ ஜான்சன் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அது கூட என் சக தோழியாக இருக்க எங்கள் திருவேணி மேடம் இருக்காங்க. நான் சோர்ந்து போகும்போது கூட ஒவ்வொரு தினமும் சோர்ந்து போகும்போது ஜெயிப்பீங்க நீங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ விஷயத்தையும் நான் தாங்கி செஞ்சுருக்கேன். ஸ்டில் கேமரா, டான்ஸ் மாஸ்டர் எல்லாமே
மொத்த பேர் எல்லாரையும் நான் வாழ்த்துன்னு சொல்கிறேன். அதே போல் தீனானனை பற்றி நான் குறிப்பாக சொல்லணும். அவர் என்னை கூப்பிடும்போது ஐ லவ் யூ டார்லிங் இருப்பார். நான் அவர் ஃபஸ்ட் டைம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போய் நான் அவருக்கு கதை சொல்லியிருந்தேன். நான் பண்ணுறேன்டா அப்படின்னாரு. சார் பேமெண்ட்லாம் கிடையாதுடா, நீ ஜெயிக்கிறடா அப்படின்னாரு. அது எந்த பிலீவ் என் மேலே வச்சாருன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா சாம் சாராக இருக்கட்டும், வினோதி மேடமாக இருக்கட்டும், எல்லாமே அருண் சாராக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக குறிப்பாக சொல்லணும்னா சவுந்தரராஜன் சார், அவரை பற்றி சொல்லிடுறேன். நான் எல்லா பேசும் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், நம்ம வந்து நடிகராக அவரை பார்க்கறத தாண்டி ஒரு மனிதாபிமானம் பார்க்க முடியும். அதை நான் என் சக்ஸஸ் மீட்டில் பேசலான்னு இருக்கேன். நிறைய விஷயங்கள் ஏன்னா டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு கிடைச்ச மிக நண்பர்கள் அவர் ஒரு நண்பர்களாக இருக்காரு. பூவியார் தம்பியை பற்றி சொல்லணும். அந்த பையன் வந்து எனக்கு கதை எழுதும் போது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினேன். ஆனால் ஒன்று முடிவு பண்ணேன், இந்த பையனை வச்சு எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். மற்ற 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன புது பசங்க. ஒரு கிப்சன் சார் டிசைனோட பையன். குறிப்பாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்தது அப்துல்லாவா நடித்த பையன். எல்லாரும் வந்து சொன்னாங்க, ஏப்பா இவனை போடுறீங்க, கருப்பாக இருக்கிறான்பா அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் பெரிய நடிகரோட பையனை வச்சு கூட பேசியிருந்தாங்க. ஆனால் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த பையன் வந்து என்னோட ஷார்ட் ஃபிலிம் நடித்தான். ஒரு வார்த்தை சொன்னேன், இவன் வந்து வீட்டில் ஏழை குடும்பத்தில் இருக்கவன், எங்கள் ஊருக்கார பையன் தான். ஆனால் அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான் இருக்கான். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னேன், என்னோட கதையில் அப்துல்லா நீதானா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இவனால் முடிஞ்ச உதவி பண்ணான் நடிக்கிறதுக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நான் சொல்கிறேன், இப்போ யார் பேர் நான் சொல்கிறது விடுபட்டிருக்குன்னு எனக்கு அதுவே பயமாக இருக்குது. மன்னிச்சிங்க எல்லாருமே. என் டீமுக்கு முதல்ல மதிப்பு கொடுப்பேன் நான். ஏன்னா என் டீம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக, நான் மட்டும் இயக்குனர்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ஜெயிச்சு ஒரு ப்ரொடியூசருக்கு பணத்தை போடுறதுக்கு, படத்தை எடுத்து முடிச்சு அவருக்கு ₹1 சம்பாதிச்சு கொடுக்குறவங்க தான் இயக்குனர். நம்ம அந்த கேம்பெயின் பண்ணுற மேடம்களை நேற்று சொல்லியிருந்தேன். நான் அங்கே கிரீன் பார்க்கில் உட்காரும்போது நான் சொல்ல மாட்டேன் மேடம், நானே இயக்குனர்லாம் கிடையாது. 31ஆம் தேதி ஜெயிச்சுட்டு மக்களும் மீடியாவை என்னை கொண்டாடும் போது அப்போ தான் நான் இயக்குனர் சொன்னேன். நான் அந்த கட்சா சொல்கிற அளவுக்கு இந்த படம் ராம் அப்துல்லா ஆண்டனி இருக்கும். அப்புறம் இன்னும் சொல்ல போனால் மியூசிக் டைரக்டர் அவர் நான் பார்த்தது வந்து கிரீன் பார்க் ஹோட்டலில் ஒன்றே தான் சொன்னார், சார் தப்பாக நினச்சிக்கேன், கதை பிடிச்சிருந்தா நான் கேட்பேன், இல்லைன்னா பண்ண மாட்டேங்க. ஓகே சார், என்ன இன்ட்ரோ பிளாக் தான் சொன்னேன். இன்ட்ரோ பிளாக்ல அந்த கிரீன் பார்க்கில் எழுதி என்னை 2 தடவை ஹக் பண்ணாரு, இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் கேட்டாரு. அதுக்கப்புறம் இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை பற்றி எதுவும் எதிர்பார்க்காம ஒரு விஷயம் கதை அவங்க கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, என்ன கேட்ட கேள்வி, நீ கதை சொன்ன மாதிரி எடுக்க முடியுமா, எடுத்துட்டா நீ ஜெயிச்சுட்டேன்னாங்க. என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் போட்டிருக்கேன். இது காரணம் வந்து எங்கள் ஊர் மக்கள், திருவள்ளூர் மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஊர் கவுன்சிலர் எல்லாம் விட்டுருக்காங்க. இந்த நன்றியை வந்து நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது, நிறைய பேர் ஈடுபட்டிருப்பேன். நான் எல்லாமே என்னை மன்னிச்சிங்க. இதுக்குன்னா அந்த ஷோ போடுறதுனால அதனால தான் என்னோட உரை விட்டுனேன். இது எல்லாத்தையும் நான் கொண்டாடுற ஒரே ஒரு நாளாக இருக்கும். இப்பவும் சொல்லிடுறேன், என் படத்தில் நடிச்சவங்க என்னை மதிச்சு வந்த மதிய சாயிருந்தாலும் நான் கேள்விதான் பட்டிருப்பேன். நான் பார்த்ததே இல்லை. எல்லாருமே பெரிய ஆளுகள். நான் இன்னைக்கும் சொல்றேன், என்ன சவுந்தர் சார் எல்லாரையும் கூட்டிட்டு போய் இன்வைட் பண்ணி இது சிறிய படத்தை பெரிய படம் போல ஆக்கியிருக்காருன்னா ஒன் அண்ட் ஒன்லி சவுந்தர் சாருக்கு இந்த பெருமை சேரும். அதுதான் பிரியா சாருக்கு தெரியும் இந்த படம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்து இப்போ வெளியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் ஒரே பதில், 31 ராம் அப்துல்லா ஆண்டி குப்பையா கோபுரமான காமிக்கிறதுக்கு கட்சா சொல்கிறேன். இந்த படம் இளைஞர்கள்லேருந்து காலேஜ் பசங்கள்லேருந்து பெரியவர்களுக்கு தாய்மார்கள் வரைக்கும் கொண்டாடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மக்களாகியும் மீடியாவாகவும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். என்னோட தோழர்கள் எல்லாருக்கும் நம்ம அசோக் இருக்காரு, காஜா இருக்காரு, என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அது போல இருக்காங்க. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி எங்கள் தங்கச்சி எல்லாருக்குமே சொல்லுவேன், டைம் இல்லை, சாரி ப்ளீஸ் மன்னிச்சுக்குவேன். எல்லாரும் யாருன்னா விடுபட்டு இருந்தால் தவறுதலாக தான் நடந்துக்குவேன், நேரம் காலங்கன்னு. அதனால இந்த ராம் அப்துல்லா ஆண்டனியை எல்லாரும் வந்து தியேட்டரில் வந்து பார்த்துட்டு